نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியமும் ஒற்றா பெருங்கருணையும் நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரி, உலகத்திலேயே அனைத்து விதமான உயிரினங்களிலும் மிக மேலான உயர்ந்ததாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். அப்படி மனித சமுதாயம் சிறந்தவனாக விளங்குவதற்கான அடிப்படை காரணம் கூட பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை இறைவன் அதிகமாக வழங்கியிருக்கிறான் என்ற அடிப்படையில் கூட சொல்லுவார்கள். அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பகுத்தறிவை இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய அந்த சிந்தனையை நம்மில் பல பேர் சரியான விதத்திலே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தாதவர்களாக நாம் இருப்பதன் காரணத்தினால் இந்த மார்க்கம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு சில வழிமுறைகளை காட்டியிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த ஜும்மாவை அமைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மோமின் 2 முறை தீண்டப்பட மாட்டான். அதாவது ஒரு பொந்துல ஒரு மோமின் 2 முறை தீண்டப்பட மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு இருட்டு பகுதியில் போகிறோம், கரடு முரடான பகுதியா இருக்கு, அங்க என்ன இருக்குங்கிறது கூட நமக்கு தெரியாத வகையில் இருக்குது. அந்த இடத்துல நம்முடைய கைகளோ கால்களோ உடலோ படக்கூடிய நிலை ஏற்படுது. அங்கே ஏதோ ஒரு விசைஜந்து நம்மளை
சொன்னா, நாம் ஒரு முறை கடிபட்டோம், ஆஹா இந்த இடத்துல இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு பழகி இருக்கும். இரண்டாவது முறை உஷாராயிருக்கும். திருப்ப அந்த தடவையும் நம்ம தொட்டுப்பட்டோம்னு சொன்னால் 2 முறைக்கு மேல ஒரு மூமின் செய்ய மாட்டான், இது மாதிரி தீண்டப்பட மாட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்டவனாக ஒரு மூமின், ஒரு அறிவாளி, இறை நம்பிக்கையாளன் இப்படிப்பட்ட பண்புல இருப்பான். அவன் தன்னுடைய சிந்தனையை சரியான விதத்தில் பயன்படுத்துவான். தவறான வழியில அவன் சிந்தனையை என்ன செய்ய மாட்டான், கொண்டு செல்ல மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப முஸ்லிமாக ஒரு மூமினாக இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அவன் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவை அழகான முறையில பயன்படுத்தணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவர்கள் எப்படி திகழ்ந்திருக்காங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, உர்வா பின் ஜஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்த ஒரு சஹாபி. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன ஒரு வேலையை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தீனாரை கொடுத்து இதுல போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் செய்றாங்க, ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அந்த சஹாபி எப்படிப்பட்டவர் சொன்னா, ரொம்ப அறிவுல சிறந்தவர், நல்ல பேச்சாளருடையவர், நல்ல திறமையான ஒரு நபராக இருக்கக்கூடியவர். அவர் என்ன செய்யறாரு, அந்த ஆடை வாங்குவதற்கு எங்க போய் வாங்கணும் அப்படிங்கிறத தேடி போகிறார். எந்த இடத்துல வாங்கினா நல்ல தரமான ஆடா வாங்கலாம், நல்ல ஆடா இங்க வாங்கலாம், விலை பேசி எப்படி குறைச்சி வாங்கலாம் சொல்லி நல்ல சந்தையாவை பார்த்து தேடி ஒரு ஆட்டை வாங்குறார். அந்த ஒரு தீனாருக்கு 2 ஆடுகளை வாங்குகிறார். அவருடைய பேச்சு திறமையிலையோ விசாரிக்கக்கூடிய இடத்துலையோ தேடி போய் செய்யறாரு. அவருடைய திறமையின் காரணமாக அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு தீனாருக்கு 2 ஆடை வாங்குறாரு. வாங்கிட்டு வந்து அந்த சந்தைக்கு வெளியே போய் என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டை விற்று ஒரு தீனாரை எடுத்துக்கொள்கிறார். இன்னொரு ஆடை கையில் எடுத்துட்டு வர்றாரு. வர்ற ஒரு நேரம் ஆடுகளோட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்தாங்க, நீங்க கொடுத்த ஒரு தீனார் நீங்க கேட்ட ஆடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நடந்த செய்தி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இப்படி பரக்கத்தில் அல்லாஹ்வுக்கு அபிவிருத்தியை உருவாக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்காக பிரார்த்தனை செய்யறாங்க. எந்த அளவுக்கு பாருங்க திறமையான ஆளு. நம்ம ஆளுங்களா இருந்தான்னு சொன்னா, ஒரு ஜாமானை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னீங்க, போய் வாங்கிட்டு வரணும்னு சொன்னா 10 ரூபாவோட ஒரு விலைவாசி ஏறி போச்சுங்க, நீங்களாம் போய் வாங்க முடியுமான்னு சொல்லி 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர ஆளுங்க இருக்காங்க. இல்ல எடுத்துட்டு வரக்கூடிய பொருளாவது பத்திரமாட்டோம்னா, அது வண்டியில போற வரதுல எத்தனை ஆட்டை அதெல்லாம் தூக்கிட்டு வரணும்னா சாதாரண விஷயமா என்று பேசி அதை சரியான விதத்துல வாங்க முடியாம அதுக்கு 10 பதில சொல்லி சமாளித்து வரக்கூடிய நிலையில இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சின்ன காரியத்தை ஒப்படைத்த நேரத்தில் அதை எப்படி சாதுரியமாக சாமர்த்தியமாக செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இந்த சஹாபி நினைச்சிருக்காங்க, செய்தி தந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ரசூல் என்ன செய்றாங்க, அவருக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்றாங்க, பரக்கத்தை வேண்டி துஆ செய்றாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் கூட அதை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுங்களா, இந்த உர்வா பின் ஜஅத் ரலியல்லாஹு அன்ஹு தெரியுங்களா, அவங்க ஒரு கைப்பிடி மண் இருக்கு தெரியுமா, அதை கொடுத்தாலும் கூட அவரு காசா மாத்திடுவாரு, பொற்காசுகளா மாத்திடுவாரு, தங்கமா மாத்திடுவாரு. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஆள். இன்னைக்கு மண் என்பது வியாபார பொருள், மண்ணை வச்சு அவ்வளவு சம்பாதிக்கிறான் இன்னைக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மண் என்பது அற்பமான விஷயம், ஒண்ணுமில்லாத விஷயம். மண்ணை வச்சு ஒரு மண்ணை வச்சு என்ன பண்றது, மண்ணில் வேலைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். அந்த நேரத்தில் கூட அந்த ஒரு கைப்பிடி மண்ணாக இருந்தாலும் அதையும் அவர் காசாக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு திறமையான ஒரு நபர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். இப்படி சஹாபாக்கள் காலத்தில் இந்த அறிவை கொடுத்த அல்லாஹ் கொடுத்த இந்த அறிவை திறமை எப்படி அழகான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு வெளிநாடு சென்று ஒரு வியாபாரத்துல நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் சேர்த்துட்டு வந்து இந்த ஊர்ல உட்காந்து ஒரு வியாபாரத்துல பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நினைக்கக்கூடிய சகோதரர்கள் கூட என்ன செய்யறாங்க, ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க, அதுல ஒரு வியாபாரத்தை முதலீடு பொருளாதாரத்தை போடுறாங்க. சிறிது காலம் போகுது, அதுல ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுது. எப்படியாவது இந்த நஷ்டத்திலிருந்து வெளியே வரணும், இருக்கக்கூடிய மிச்ச பொருளாதாரத்தையும் போடு, வியாபாரத்தை இன்னும் முயற்சி பண்றாங்க. எதுவும் போயிடுச்சா உடனே ஒரு நகையெல்லாம் வாங்கி அதுலயும் போடு, அதையும் முயற்சி பண்றாங்க. அதுல ஒரு நஷ்டம் கிடையாது, இருக்கிற வீட்டை வித்தாலும் எப்படியாவது அந்த தொழிலை நம்ம முன்னுக்கு வந்து தீர்வை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் போடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த நஷ்டம் ஏற்படுற விளைவு ஒரு வாடகை வீட்டில் போய் உட்கார. இந்த அளவுக்கு தொழில போட்டு முயற்சி செய்யணும்னு சொல்லி ஒண்ணுமில்லாம போய் உட்கார்ந்து நபர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப எந்த இடத்தில் நாம் தோற்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படுகிறத பற்றி ஆய்வு செய்யணும். ஒரு தடவை நம்ம தோற்கும் போது, குட்டு போடும் போது, அதுல தோல்வி அடைக்கும் போது அதுல ஒரு பெரிய திவாலாகக்கூடிய நிலைமை ஏற்படுது சொன்னா அந்த இடத்துல விழிப்புணர்வு ஏற்படும்.
அந்த இடத்துல நம்ம முடிச்சுக்கணும். இப்ப இந்த அறிவு சார்ந்த இந்த செய்தி சொல்றது வந்து எதுவும் வியாபாரத்துல மட்டும் இல்லை, குடும்ப விஷயமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஜமாத் விஷயமாக இருக்கலாம், மார்க்க அறிவு சார்ந்த சிந்தனையாக கூட இருக்கலாம். எந்த விஷயத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான இந்த திறமையை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப நம்முடைய இந்த அறிவை பயன்படுத்தி அதை எப்படி சரியான முறையில் கையாள வேண்டும், அதிலிருந்து எப்படி வெற்றி கொள்ள வேண்டும்ங்கிறத நாம் இந்த உலகத்துக்கும் சரி மறுமைக்கும் சரி சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இறை தூதர், அந்த இறை தூதராக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிறோன்னு இருப்பாங்களா? எப்படி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற நம்ம முன்னுதாரணத்தையும் நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரோடு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஒரு கட்டத்துல சவுர் என்று சொல்லக்கூடிய ஒரு குகையில தஞ்சம் அடைகிறாங்க. அங்க போய் மறைஞ்சோம்னு சொன்னா அந்த நேரத்துல எதிரிகள் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, இந்த முகம்மது உயிரோடோ அல்லது தலைகால் கைகால்களோ ஏதோ ஒன்று நீங்க அதை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் சொல்லி பொற்காசுகள் அறிவிக்கிறாங்க. இப்ப இந்த நிலைமையில யாராவது விடுவாங்களா? எதிரிகள் துரத்திட்டு வர்றாங்க. துரத்திக்கிட்டு வர்ற அந்த நேரத்துல ஒரு குகையில தஞ்சம் அடைகிறாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, இந்த எதிரிகள் வந்துட்டாங்க, நாம இங்க நிக்கிறோம். அபூபக்கர் சொல்றாங்க, நாம குனிஞ்சிருக்கிறோம், அவன் என்ன குனிஞ்சு பார்த்தான்னு சொன்னா, எதிரி என்ன பார்த்தான்னு சொன்னா நம்ம வசமா மாட்டிக்கணும், முடிஞ்சிச்சு, நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் எல்லாரும் சொல்றாங்க. இந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு சோதனை அந்த சவுர் குகையில நிக்கிறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நம்மளோட அல்லாஹ் இருக்கான், கவலைப்படாத அப்படின்ற ஆறுதலை சொல்லிட்டு அந்த நிலையை அப்படியே கடந்து போது வந்தவங்க செய்யலாம், அல்லாஹ் உள்ளத்துல ஏதோ ஒரு சிந்தனை ஏற்படுத்தலாம், இங்க வரல போடுறதுன்னு சொல்லி அவங்க திரும்பி போயிடுறாங்க. இப்ப இந்த நேரத்துல தப்பிச்சோம் பொழைச்சோம் ஏதோ வந்துச்சு இதோட போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, மதீனாவுக்கு போனாங்களா அப்படின்னா இல்லை. ரசூல் என்ன செய்வாங்க தெரியுமா? அதே சவுர் குகையில 3 நாட்கள் தங்கினார்கள். எதற்காக? அல்லாஹ் தூதர் ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. நாம இங்கேருந்து மதீனாவுக்கு போறோம், மக்காவில இருந்து போகிறோம்னு சொன்னா எதிரிகள் பின்தொடர்ந்து வரலாம், அடுத்த திட்டங்கள் வகுப்பான், நம்மளை தாக்குவதற்கு நம்மளை எதிர்கொள்வதற்கு என்ன வியூகம் அமைக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நம்ம இறங்க முடியும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தூதர் செய்யறது தெரியுங்களா, 3 நாட்கள் தங்கி அங்கே உளவு பார்ப்பதற்காக ஒரு ஆளை நியமிக்கிறார். யார சொன்னா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா அந்த பொறுப்புல நியமிக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, மக்களோடு மக்களாக கலந்து இருங்க, பகல் நேரத்துல இருங்க, பகல் நேரம் வந்துருச்சா இரவு நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் வர்றாரு, இரவு நேரத்துல பகல் நேரத்துல வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, என்னென்ன எதிரிகள் எல்லாம் திட்டமிடுறாங்க, அந்த மக்கத்து காப்பர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஏற்பாடுகளை எல்லாம் உளவறிந்து வந்து சொல்றாரு. சொன்ன அந்த அவர் என்ன செய்யறாரு, திரும்ப ஃபஜ்ர் நேரத்துல அப்படியே மக்களோட மக்களா கலந்து அங்க போயிடுறாரு. இப்படியாக 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல மாட்டணும், அதுல இருந்து பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய போகல, வியூகம் அமைக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படிங்கிறது திட்டமிடுறாங்க. அது மட்டும் இல்ல, 3 நாட்கள் தங்கி இருக்காங்கன்னு சொன்னா சோறுக்கு என்ன பண்றது, இல்ல அல்லாஹ் நம்பி வந்திருக்கிறோம், இங்க வந்து தங்கி இருக்கிறோம், அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு இருந்துடலாம என்ன செய்யறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கருடைய அந்த அடிமையாக இருந்தவர், வேலைக்கார ஒரு நபராக இருந்த ஒரு சஹாபி, அவரு ஆமிர் பின் சுஹைலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர் என்ன செய்யறாரு சொன்னா ஆடு மேய்க்கக்கூடியவராக இருக்காரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டே வருவார், வந்து என்ன செய்வாரு, ஆட்டினுடைய பாலை கறந்து கொடுக்குறாரு. 3 நாட்கள் அங்கேயே அவங்களுக்கு பசியா இருக்கிறாரு. எப்படிப்பட்ட வேலை, எப்படி திட்டம் வகுத்து அவர்கள் அறிந்து கொண்டு அதை செஞ்சுட்டு போறாங்க. அப்ப ஏதோ உயிர் புடைச்சோம் போதும், ஏதோ காப்பாற்றணும், இதுலேருந்து விட்டா போதும் சொல்லி ஓடக்கூடிய நிலைமையில கடந்து சென்று விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் திட்டமிட்டதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு கை வச்சுட்டு போகல. இருந்தாலும் இறைவன் கொடுத்தக்கூடிய அந்த சமயோஜித புத்தியை சரியான விதத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பத்ரு போர் நடந்திருக்கக்கூடிய நேரம், நடக்கக்கூடிய அந்த நேரத்துல
சில எதிரிகள் பக்கத்து காப்பிர்கள்லாம் அந்த ஒரு கடை தெருவில் ஒன்று கூடி நிற்கிறாங்க. எதிரிகள்லாம் அதிகமான பேர் திரண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப போர் நடக்கிறதுக்கான ஒரு ஆயத்தம் நடைபெறுது. அந்த நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா? 2 உளவாளிகள் அனுப்பி அங்க பக்கத்து காப்பிர்கள் கூடி இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் 2 ஆளை இழுத்துட்டு வாங்க, அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணிட்டு வர சொல்றாங்க. 2 ஆளை இவங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நீங்க இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறீங்க, இவ்வளவு பேர் கூடி இருக்கிறீங்க, நீங்க போர் செய்ய போறீங்க, இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க, எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அதாவது அவர்கள் போருக்கு என்ன ஏற்பாடு வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் சொல்லுவானா, அவன் எதிரி அழிக்க வந்திருக்கிறான், வந்தவன் எப்படி சொல்லுவான், மறுக்கிறான், சொல்ல மறுக்கிறான், முடியாம செய்யறான், அதை மறுக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் இந்த பதில வாங்கணும், வேற வழி இல்லை. கிடைச்சது 2 பேரு, அந்த 2 பேருக்கு இந்த பதில வாங்க முடியலன்னு சொன்னா நம்முடைய திட்டம் வந்து செய்யறோம், தோல்வி அடைஞ்சிரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு கொடுக்குறாங்க. எப்படி பேச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, சரி இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, நீங்க அதிகமானவர்கள் எப்படி வந்திருப்பீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, வந்த இடத்துல உங்களுக்கு உணவு தேவை இருக்குமே, இங்க வந்து நின்று என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் எங்களுக்கு என்ன கவலை, ஒரு நாளைக்கு 10 ஆடு ஒட்டவா இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க வழங்கிறாங்க, 10 ஒட்டகம் சொன்னா ஒரு ஒட்டகம் வந்து 100 நபருக்கான உணவு, ஒரு ஒட்டகம் 10 நபருக்கான உணவு அப்படின்னு சொன்னா 100 ஒட்டகங்கள் அறுக்கப்படுது. 100 ஒட்டகங்கள் அறுக்கப்படுது சொன்னா 1000 நபர்கள் அங்க வந்திருக்காங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கிக்கிறாங்க. இப்ப எதிரிகள் எவ்வளவு பேர் அங்க சூழ்ந்து இருக்கிறாங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க. அந்த செய்தியிலிருந்து அங்க போட்டு வாங்குறது சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் எப்படி பேசுனா அந்த எப்படி செய்தியை கறக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்றாங்க, அறிவுபூர்வமாக பேசி என்ன செய்றாங்க, செய்தியை வாங்க. இப்படி நம்முடைய பேச்சுக்களிலும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய நடவடிக்கைகளில் நம்ம என்ன செய்யணும், சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு இடத்துல ஏதோ தொழில் ஆரம்பிச்சிடும் வைங்களேன், ஏதோ வச்சிரும், ஏதோ ஒரு கடை நடக்குது அப்படின்னு போய் வச்சிடக்கூடாது. அந்த இடத்துல மக்கள் அதிகமான பேர் வருவாங்களா, போக்குவரத்து இருக்குமா, அங்க நம்ம ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரத்திற்கான தேவைகள் அந்த மக்களுக்கு இருக்குதா, இந்த விலை வச்சா அந்த விலைக்கு வாங்குவாங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துதான் ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஒரு தொழிலை துவங்குவதாக இருந்தால் கூட திட்டமிடுதல் என்பது இப்படி இருக்கணும். எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம நம்ம பாட்டுக்கு எடுத்த மொத்தம் செஞ்சோம்னு வைங்களேன், அது தோல்வியில தான் போய் முடியும். எந்த அளவுக்கு சொன்னா ரொம்ப நம்ம உஷாரா இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம சிந்திக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அது நம் உயிரை கூட பறிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு 10 சஹாபாக்களை ஒரு குழுவா தேர்ந்தெடுத்து என்ன செய்றாங்க, மக்காவுக்கு போய் என்ன செய்யுங்க, நீங்க உணவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அனுப்புறாங்க. அதாவது உஹது போருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன செய்றாங்க, சில சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ஒரு 10 பேர் கொண்ட சஹாபாக்கள் அனுப்புறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த 10 பேரோட குழுவில் இருக்கிறாங்க. இப்ப இந்த 10 சஹாபாக்களும் மக்காவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய எதிரிகள் என்ன செய்யறாங்கிறத உளவு பார்த்துட்டு வந்து சொல்லணும். ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 10 பேர் போறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்களோ எதிரிகள் என்ன செய்யறான், அவனும் சில ஆட்களை வச்சிருக்கான். அவன் நினைச்சிருக்கான் மக்காவை சுற்றி வளர்ந்து வருவதற்கு பாதுகாப்பு படையினோடு ஏற்படுத்தி வச்சிருக்கான். அவங்க என்ன செய்வாங்க, யாராவது உள்ளுக்குள்ள ஊடுருவாங்களா, நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள வராங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அவர்கள் பாதுகாப்புக்காக என்ன செய்யறாங்க, சுற்றி வரக்கூடிய வகையில ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அதுல அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்தாரோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சுற்றி வரக்கூடிய அந்த பாதுகாப்பு பொறுப்புல இருக்கிறாங்க, பக்கத்து காவலர்களோடு இருக்கிறாங்க. அப்ப இந்த 10 பேர் என்ன செய்யறாங்க, பிரயாணப்பட்டு போறாங்க. போகக்கூடியவர்கள் சில எப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், ஒரு தவறு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நாமளும் பிரயாணம் போவோம், வெளியூர் போவோம், போற இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு நிழல் கிடைச்சதுன்னா கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம், சாப்பிடுவோம். நாம சாப்பிடக்கூடிய பொருட்கள் அங்கே போட்டுட்டு போவோம். உணவு தட்டா இருக்கும், குடிச்ச தண்ணி பாட்டிலா இருக்கும், ஏதோ ஒன்று செய்யும், ஒரு சின்ன ஒரு குப்பையா இருக்கும், ஒரு பேப்பரா இருக்கும், வேஸ்டா இருக்கும், தூக்கி போடுவோம் இல்லையா. இது மாதிரி அந்த சஹாபாக்கள் தன்னுடைய தேவைகளை, உணவு தேவைகளை நிறைவேற்றுறாங்க. ஒரு இடத்துல உணவு தேவைகளை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் சாப்பிட்ட அந்த கழிவுகள், அந்த சாப்பிட்டதனுடைய அந்த எச்சங்கள் மிச்சம் இருக்கிற வேஸ்ட் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்,
அந்த மீதங்கள் அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது தெரியுமா, சுற்றி வரக்கூடியவர்கள், அந்த பாதுகாப்புக்கு வரக்கூடியவர்கள் நபர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க, பார்க்கறாங்க. அந்த தேடுதல் அந்த செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு அந்த பேரிச்சம்பழத்தினுடைய விதை இருக்கு தெரியுமா, அந்த பேரிச்சம்பழ விதையை பார்க்கறாங்க. அதை பார்த்து என்ன செய்யறாங்க சொன்னா, இது யாரோ இங்க வந்திருக்கிறாங்க, இது யாரோ உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அழைத்து கொடுறாங்க. அதுவும் எப்படி சொல்றாங்க, அதை பார்த்து சொல்ற ஆதா எஸ்ரிபு தம்ரா, இது மதீனாவுடைய பேரிச்சம்பழத்தை போன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இந்த அளவுக்கு புத்தி கூர்மை பாருங்க. ஒவ்வொரு பேரிச்சம்பழத்தினுடைய அளவுகளை வைத்து, நிறத்தை வைத்து, அதை வச்சு என்ன செய்யறாங்க, இதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நுணுக்கமாக அந்த அறிவு திறன் இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, இது யாரோ உள்ள வந்திருக்கிறாங்க, மதீனாவாசி உள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க, போய் தேடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. சுற்றி தேடுகிறார்கள். கடைசியில் அந்த 10 பேரும் பிடிக்கப்படுகிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. 10 பேரையும் பிடிச்சி, நீங்க எங்களோட வந்துருங்க, நாங்க உங்களுக்கு அழைக்கால் கொடுக்குறோம், நீங்க எங்களை நம்பி வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. அவங்களும் மக்காவுக்கு போறாங்க. இறுதியில் அந்த 10 நபர்களும் அங்கே கருவறுக்கப்படுகிறார்கள். 10 பேரும் கொல்லப்படுகிறார்கள். அந்த எப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு தவறு பாருங்க, சாப்பிட்டதனுடைய அந்த மிச்சம், அதில் ஏற்படக்கூடிய அந்த தவறு கூட ஒரு உயிரை பறிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டு சொன்னா, நாம எந்த விதத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும். அதே போல ஹுதைபியான்னு சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை, ரசூல் என்ன செய்றாங்க, சஹாபாக்கெல்லாம் அழைச்சிட்டு வாங்க, இந்த வருஷம் நம்ம மக்காவுக்குள்ள நுழைகிறோம், ஹஜ் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹஜ் மாதத்தினுடைய அந்த நேரத்துல ஹஜ் செய்வதற்காக ரசூல்ல அழைச்சிட்டு போறாங்க. ஹஜ் செய்வதற்கு அவன் உள்ள உடலை ஏரியாக்குள்ள வரக்கூடாது, எங்க நாட்டுக்குள்ள எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் பக்கத்துக்காக என்ன செய்யறான், ஒரு எல்லையில நின்று தடுக்கிறான். ஹுதைபியான்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லையில நின்று தடுக்கிறான். இப்ப என்ன நிலைமை, சஹாபாக்கள் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. இந்த நேரத்திலும் கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் அங்க ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. என்ன ஒப்பந்தம் சொன்னா, நீங்க இந்த வருஷம் வரக்கூடாது ஹஜ்ஜுக்கு, இந்த வருஷம் வரக்கூடாது, அடுத்த வருஷம் என்ன வாங்க, உங்களுக்கு நான் அனுமதிக்கிறேன், ஆனா இந்த வருஷம் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சான். அவன் ரொம்ப விடாப்படியா இருக்கும். இந்த நேரத்துல எப்படி இதை கையாளுறது அப்படின்னு சொன்னா, சில ஒப்பந்தங்கள் அந்த இடத்துல கையெழுத்திடப்படுது. அந்த நேரத்துல இது மாதிரியான நடவடிக்கைகள் எதிரிகள் இருப்பாங்க, உள்ள விடவே கூடாது, அவன் எதுக்கு நீங்க வரலாம் அப்படின்னு நிப்பாங்கல்ல. இந்த மாதிரி நிக்கக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஹஜ் செய்வோம் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, உள்ள போகணும் வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லப்பா இருப்பா, அல்லாஹ் சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கிறான், அவன் அடுத்த வருஷம் வருவோம்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த ஹஜ்ஜினுடைய ஒப்பந்தம், அந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் ஏற்படுது. அதனால என்ன செய்றாங்க, அவர்கள் அந்த வருஷம் ஹஜ் செய்யாம திரும்புறாங்க. ஆனா உமர் அதை விட மாட்டுறாங்க, போய் தான் தீரணுங்கிறாங்க. ரொம்ப கடுமையா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க உண்மையா தூதர் தானே, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்துல தான் நாம இருக்கிறோம், அசத்திய கொள்கையில தானே அவன் இருக்கிறான், அவனுக்கு எதுக்கு நாம கட்டுப்படணும், நாம சத்திய கொள்கையில இருக்கிறோம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், எங்களை ஹஜ் செய்யணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, போகாம எப்படி நீங்க திருப்பி அழைச்சிட்டு போவீங்க, வாங்க சொல்ல காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க. கோபத்திலையும் வெளிப்படுத்துறாங்க. அங்க உள்ள போகணுங்கிற ஆர்வமும் இருக்குது. ரசூலுல்லாஹி ஒசுப்பேத்துறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது என் இறைவனுடைய கட்டளை. அவங்களை எப்படி சாந்தப்படுத்துறாங்க. சில பேர் கோபத்துல குளிச்சு பேசுவாங்க, உண்மையதான் பேசுவாங்க, சத்தியத்துல தான் இருப்பாங்க, நம்முடைய சத்திய கொள்கையில நம்மோடு தான் பயணிப்பாங்க. ஆனா அவருடைய கோபத்தில் வெளிப்படக்கூடிய நேரத்துல கூட எப்படி அவர்களிடத்துல அழகான முறையில் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிமுறையை பாருங்க. இப்படிப்பட்ட நேரத்துல சொல்றாங்க, எப்பா நீங்க சொன்னது உண்மைதான், உள்ள போகணும் அழைச்சிட்டு வந்தது உண்மைதான், இப்ப அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாம உள்ள போகணும் அப்படின்னு சொல்லும்போது சத்திய கொள்கை தானே இருக்கும், என்னுடைய இறைவனுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த கட்டளை வச்சுட்டாப்பா, நான் என்ன செய்யறது, ஏன் முடிவு இல்லையே அப்படின்றாங்க. அப்ப கட்டுப்பட்டு தானே ஆகணும். அப்ப இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழகான முறை அந்த எடுத்து சொல்லி சந்தர்ப்பத்தை கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் மீண்டும் நம்ம என்ன செய்வோம், இந்த ஹஜ் யாத்திரையை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சாந்தப்படுறாங்க. அந்த நேரத்துல இன்னும் சில ஒப்பந்தங்கள் ஏற்படுது. இந்த ஒரு வருட காலம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் வரலாம்னு ஒரு ஒப்பந்தம் எடுத்துட்டு போறாங்க. இந்த ஒரு வருட காலத்துக்குள்
யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு உங்களிடத்தில் அடைக்கலம் தேடி வந்தால் நீங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இந்த ஒப்பந்தத்தையும் அதில் செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல அபு பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மதீனாவுக்கு வந்துடுறாங்க. இவங்கிட்ட என்ன தெரியுது, நான் போய் இஸ்லாத்தை வணங்குவோம், அல்லாஹ்வை வணங்குவோம், இவன்கிட்ட காஃபிர் இடத்துல இருந்து போய் வாழ்ந்து இப்படிப்பட்ட நிலையில நெருக்கடியில நம்ம வாழ முடியல, இஸ்லாத்தை பின்பற்ற முடியலன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க தப்பிச்சோம் போனச்சோம் போதும்னு சொல்லி என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அடைக்கலம் தேடி வந்துடுறாங்க. இப்ப பின்னாலே என்ன செய்யலாம், பக்கத்து காஃபிர்கள் ஆள் அனுப்புறான், 2 பேர் வர்றாங்க, 2 காவலாளிகள் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முகமதே, நீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துங்க, அபூ பஷீரை கூட திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அபூ பஷீர் நீங்க திருப்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒப்படைச்சிடுறாங்க. இப்ப இவரு அபூ பஷீருக்கு திரும்பி போக மனசு இல்லை, திருப்பி போக மனம் இல்லை, வேற வழியும் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நீ ஒப்பந்தத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க, திருப்பி அனுப்பிடுறாங்க. போற நேரத்துல இவர்கள் என்ன செய்யறாங்க சொல்ல தெரியுமா, அழகான முறையில ஒரு தந்திரத்தை கையாளுறாங்க. போகும்போது 2 காவலாளிகள் இருக்காங்களா, ஒரு பேச்சு கொடுக்குறாங்க. எப்பா எவ்வளவு ஆளெல்லாம் பலமான ஆளா இருக்கீங்களா, 2 பேரும் சரியான ஆளா இருக்கீங்களே, ஆளெல்லாம் சரியான இதா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இப்படி பேச்சு கொடுக்குறாரு. அவர் பேச்சு கொடுக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா சில ஆட்களை கூல் பண்ணணும்னு வைங்களேன், கொஞ்சம் உற்சாகமாயிடுவாங்க, உசுப்பேத்துறது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பாய் நீங்க இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், ஏமாத்துல ஒரு வேலை கிடையாது, நீங்க வாங்க போய் நீங்க சொன்னாதான் போய் கேட்பாங்க அப்படின்னு தான் போதும். உடனே அவர் நின்று இறங்கி எல்லா வேலையும் செய்வார். ஏன்னு சொன்னா அந்த வழி இல்லை, சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு தெரியும் நம்மள ஏதோ சொல்றாங்க அப்படின்னு, இருந்தாலும் சொல்லிட்டாங்க செய்வோம் அப்படின்னு சிரிச்சுட்டு சந்தோஷமா செஞ்சிருவாங்க அந்த வேலையை. அப்ப சில ஆட்களை வேலை செய்ய வைப்பதற்காக கூல் பண்ணுவாங்க. இப்படி என்ன செய்யறாரு சொன்னா, அவர் சொல்றாரு வாள் ரொம்ப பல அழகா இருக்குது, நல்லா கூர்மையா இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, வாழை வச்சு காட்டுறாரு, பாரு எப்படிப்பட்ட வாழ் தெரியுமா, எத்தனை போர் செஞ்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு பேர் வீரமா கொண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்க வாழை நான் பார்க்கலாமா, அதுக்கு அவங்க கையில கொடுங்க பாக்குறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் கேட்கும் போது நாங்க பாருங்க கையில கொடுக்குறாரு, கொடுங்க நினைச்சது ஒரு சிலருக்கு முடிஞ்சிருச்சு, அதை கொண்டுறாரு. பக்கத்துல இருக்க போறாரு, ஐயா நம்மளையும் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சா பொழுது நேரம் முகமது நபிகிட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நிக்கிறாங்க. முகமதே என்ன சொன்னீங்க, அனுப்புனீங்க, உங்க ஆளை என்ன செஞ்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி அவரு போய் நின்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூ பஷீரே நீங்க போரினுடைய தீயை மூட்டி விடுவீர்கள் போல, நீங்க போங்க அவங்களோட அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல அவருக்கு எனக்கு எதுவும் வேணாம் விடுங்க ஆளை அப்படின்னு சொல்லி அவர் அங்கே நெசிக்கப்பாரு. அப்ப சில நேரங்களில் சில பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு லாபகமாக எப்படி அந்த சூழலை கையாள வேண்டும் என்பதை இந்த அபூ பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. இந்த திறம்பட கையாண்டதை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி மார்க்கத்துல எந்த வகையில எல்லாம் மார்க்கத்துக்கு முரணில்லாதவாறு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் அவர்கள் காட்டுகின்ற அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியுமோ அத்தனை வகையில் நம்ம நினைச்சோம் அறிவு சார்ந்து நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உணர்வுகளையும் புரிந்து அதுக்கேற்றவாறு நடந்து கொள்வோம். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மனைவியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், என்ன நேரத்தில் எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய மனைவி பற்றி சொல்றாங்க, நீங்க எந்த நேரத்துல நல்ல நிலையில இருப்பீங்க, மனநிலையில இருப்பீங்க, எந்த நேரத்துல கோபத்தோடு இருப்பீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது நான் கோபமா நடந்துகிட்டதே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களை வெளிப்படுத்த மாட்டேன், அப்படி எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் கோபப்படக்கூடிய நேரத்துல இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு வார்த்தையை சொல்றீங்க, நீங்கள் இடத்தில் நல்ல நிலையில் நல்ல சிந்தனை நல்ல ஒரு மைண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா முகமதுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வார்த்தைகள் பிரயோகம் இருக்குல்ல, சில பேர் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு என்ன செய்வேன், நான் தன்னுடைய மனைவியுடைய மனநிலை புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நமக்கு கஷ்டம், ஒரு மனைவி வச்சுட்டு படாதபாடு, ரசூலுல்லாஹ் 11 மனைவி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய மனைவி எப்படி மனநிலை இருக்கிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கொள்ள முடியுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்றதை பார்க்கிறோம். சில நபர்களுக்கு பேசும், அந்த நபர்களிடத்துல பொய் சொல்லிடக்கூடாது, அதான் முதல்ல எடுத்து சொல்லணும். எப்படி சொல்றது, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வியாபாரத்துல பெரிய நஷ்டம், குடும்பத்துல பெரிய இழப்பு இருக்கு, ரொம்ப ஏழ்மை வறுமையில இருக்கிறேன், எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்க, ஒரு ஆடு, எனக்கு ஒரு வாகனம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவருக்கு ஒரு ஒட்டக குட்டியை கொடுத்து விடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் எனக்கு ஒட்டகத்தை கொடுங்க, அதை வச்சு நான் ஏதாவது சம்பாதிச்சுக்கிறேன், அதை பழச்சுக்கிறேன்னு சொல்லி நான் கேட்டேன், நீங்க ஒட்டக குட்டியை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் அப்பா கூட சொல்றாங்க, எப்பா எந்த ஒட்டகமா இருந்தாலும் அது அதனுடைய அம்மாவுக்கு அது ஒரு குட்டி தானப்பா, அழைத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பேச்சில் கூட பொய்யை கலந்து விடாமல் அறிவுபூர்வமாக இந்த செய்தியுமே செய்றாங்க, சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்படிதான் ஒரு வீட்டுக்கு போவோம், சாப்பாடுலாம் செஞ்சு வைப்பாங்க, நல்ல சாப்பாடாக கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிலாம் தெரியாது. ஆனால் சாப்பிட்டு நமக்காக சிரமப்பட்டு செஞ்சுருப்பாங்க. சாப்பிட்டு வாயில் வச்சாதான் தெரியும் அது நல்லா இருக்குதா இல்லையான்னு. அதை மீண்டும் முழுங்கிட்டு போவோம். சில பேர் வச்சிருவாங்க, அது ஏற்றமா சாப்பாடு ரொம்ப ஹார்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோங்க, அதுவும் சொல்ல முடியாது, எப்படி கஷ்டமாக போயிடும். சரி என்ன செய்யறது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் போக முடியாது, வேற வழி இல்லையா, அது எப்படி சொல்றது, அப்படியான சிரமங்கள்லாம் இருக்கும். அது எப்படி அழகான பொருளை சொல்றது. சில பேர் உதாரணத்தை கூட சொல்லுவாங்க, ஒரு ஸ்வீட்டு செஞ்சு வைக்கிறாங்கன்னு கட்டிக்க முடியல, கல்லு முள்ளா இருக்கு, கரை முள்ளா இருக்கு, இல்லை ஊசி போனதா இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அது சொல்லும் போது கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, எப்படிங்க இருக்கு, உங்களுக்காக செஞ்சேன் நஷ்டம், நல்லா தான் சார் அருமையா இருக்கு, அழகா செஞ்சிருக்கீங்க, நான் தான் ஒரு வாரம் லேட்டா வந்துட்டேன் போடுறது, ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டேன் போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம், பொருள் போயிடுச்சு. அது சாப்பிட்றது அழகான முறையில் செய்வாங்க. இப்படி கூட அந்த பொய்யை கலந்து விடாமல் சொல்லக்கூடிய வகையில கூட என்ன செய்வாங்க, சில விஷயங்களை கையாளுவாங்க. இப்படி மார்க்கத்தில் எந்த ஒரு நேரத்திலும் பொய் கலந்து விடாமல் சில காரியங்களை, சில நபர்களை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, ஜமாத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் நாம் அறிவு சார்ந்து நாம் என்ன செய்யணும், நடவடிக்கைகள் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்ச்சி இரண்டாம் முறையில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அளப்பரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவை மனிதன் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் வழங்கி இருக்கிறான். அதை சரியான முறையில் பயன்படுத்தாதவர்களாக நாம் திகழ்ந்து விடக்கூடாது, அப்படி ஒரு மூமின் இருந்து விடக்கூடாது என்ற பண்பை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப சொல்லி இருக்கக்கூடிய சில செய்திகள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது எப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை கையாளாததற்கு வழிகாட்டி இருக்குது என்பதை நாம் பார்த்திருக்கோம். சில நேரங்களிலே சில நபர்கள் நம்ம இடத்துல இடக்கு முடக்க கேள்வி கேட்பான், கொண்டக்க மடங்கன்னு சொல்லுவாங்க, அந்த கேள்வி கேட்பான், இதான் அறிவு சார்ந்து கேட்கறது பாரு. அப்ப இப்படியான சூழ்நிலையில் அதையும் கையாள வேண்டும் என்பதை நமக்கு இறைவன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லிட்டார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அந்த மன்னன் என்ன செய்யறான், எதிர்த்து சில கேள்விகளை கேட்கிறான். கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துல அவன் கேட்கிறான், உன்னுடைய இறைவன் யார், யாரை நீ இறைவன் சொல்ற அப்படின்னு கேட்கிறான். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, என்னுடைய இறைவன் அவன் ஒருவன் தான், அவன் தான் உயிர்ப்பிக்கிறான், உயிர் கொடுக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் பேசுறான், என்னது பெரிய விஷயமா, இறைவன் எவ்வளவுதானா, நானும் தான் உயிர் கொடுக்குறேன், நானும் தான் மரணிக்க செய்கிறேன், இதெல்லாம் எப்படி வந்து இறைவனுக்கான தகுதியா சொல்றேன் அப்படின்னா அவன் எப்படி இந்த அர்த்தத்தில் சொல்றான், நான் தான் குழந்தைய கொடுக்குறேன், என் மூலமாக குழந்தை பிறகுது, உயிர் கொடுக்குறேன், நானும் தான் ஒருத்தனை கொள்றேன், அவன் மறைக்கிறான், சாவுறான், இதெல்லாம் ஒரு செய்தியா, அப்ப என்ன இறைவன் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். அப்ப நபி இப்ராஹிம் அவர்கள் பகுத்தறிவுக்கான ஒரு சிறந்த ஒரு மனிதராக தேவைப்படுகிற அழகான முறையில் ஒரு பதிலை கொடுக்குறாங்க. அப்படியா நீ இறைவன் சொல்றியா, என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கிறான், நீண்டா மேற்க உதிக்க செய்ய பார்ப்போம். இறைவன் சொல்றீங்க, என் இறைவன் சூரியனை கிழக்கே உதிக்க செய்கிறான், நீ மேற்க உதிக்க செய்ய பார்ப்போம். அப்படி வாயாச்சு போறான், சொல்ல முடியல. இப்படி சில நேரங்களிலே அழகான முறையிலே அந்த சூழ்நிலைகளை கையாண்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த நபரிடத்தில் நாம் பதில்களை சொன்னோம், அந்த எந்த ஒரு முயற்சிகளும் சரியான விதத்தில் அமைங்கிறத இந்த மாதிரி நமக்கு சுட்டி காட்டுது. அந்த அடிப்படையில் நாம் இறைவன் வழங்கக்கூடிய பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடியவர்களாக இந்த சமுதாயத்தை வார்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாம் முறை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகனமான இந்த